நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம். மக்கள் கண்டிப்பா நம்மள வர வைப்பாங்க. மக்களுக்கான ஆட்சியை மக்களே விரும்பி வர வைக்கத்தானே செய்வாங்க. அப்படி மக்களால் அமைக்கப்பட போற நம்ம ஆட்சியில நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை டெஃபினட்டா கொடுப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா லைட்டா நான் கொஞ்சம் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். ஒவ்வொரு வீட்லையும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும். அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்யணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும். முன்னாடியை விட விஜய்வுடைய பேச்சு ஆக்சுவலாக கொஞ்சம் கிளாரிட்டியாக இருந்தது. ஒரு சில திட்டம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டில் எல்லாருக்கும் மோட்டார் வாகனம் இருக்கணும், எல்லாருக்குமே நிரந்தர வீடு, அதுக்கப்புறம் எல்லாருக்குமே டிகிரி இருக்கணும் எல்லார் வீட்லேயும். அதுக்கப்புறம் தாவேக்கு ஆட்சிக்கு வந்தால் இன்னும் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷனை அப்கிரேட் பண்ணுவாங்க சொல்லுறாங்க. என்னதான் இந்த திட்டங்கள்லாம் நல்லா தான் இருந்தாலும் எனக்கு டிவிகேல ஒரு டவுட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இலவசம் ஃப்ரீ பைஸ் ஆதரவாக எந்த ஒரு கருத்தும் தெரிவித்ததில்லை. வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு ஆதரவாகவும் எந்த ஒரு கருத்தும் தெரிவித்த மாதிரி இல்லை. டிவிக்கு தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் அப்புறம் இலவச பஸ்ஸு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் தான் பண்ணுறாங்க, நக்கல் அடிக்கிறாங்க. அந்த கட்சியுடைய கொள்கையில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மாற வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய கருத்து.